அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு இந்த காணொளியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கலித்தொகையில் பாலைக்களியில் 17வது பாடல் தான் பார்க்க போகிறோம். இந்த பாடலுடைய சூழல் எப்படி இருக்குது அப்படின்னா, தலைவன் பொருளீட்ட கருதுறாங்க, தலைவியை பிரிந்து செல்ல நினைக்கிறாங்க. தலைவியால் இது தாங்கிக் கொள்ள முடியவில்லை. தலைவியினுடைய வருத்தத்தை பார்த்த தோழி இளமையினுடைய நிலையாமையும் வாழ்க்கையினுடைய நிலையாமையும் செல்வத்தினுடைய நிலையாமையும் எடுத்து சொல்லி தலைவனை பொருளீட்ட செல்ல விடாமல் தடுக்கிறது தான் இந்த பாடல். வாங்க இந்த பாடல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். முதல்ல இந்த பாடலுடைய பொருளை ஒரு தடவை பார்த்துருங்க. அதுக்கப்புறம் இந்த பாடல் வரிகளை படிக்கும்போது இன்னும் உங்களுக்கு எளிமையாக இருக்கும். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பொருள் மீது உன்னுடைய உள்ளத்தில் ஒரு ஆசை வந்திருக்கு. அந்த ஆசையினால நீ தலைவியை பிரிஞ்சு போகணும் அப்படின்னு நினைக்கிற. நீ அவளுடைய தோள்களில் வரைஞ்சி வச்ச ஒரு ஓவியம் இருக்குது. அவள் மார்பில் இயற்கையாகவே ஒரு தேமல் இருக்குது. இது ரெண்டையும் நீ நினச்சி பார்த்தாலே அவளை விட்டு பிரிஞ்சு போகணும்னு உனக்கு தோணாது. அது மட்டும் இல்லை, பொருளை தேடி செல்கிறவங்க அவங்க குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே அவங்க நினைக்கிற அளவுக்கு பொருளை சேர்க்க முடியுமான்னு கேட்டால் கிடையாது. அவங்க நினைக்கிற நாளை விட குறைவாகவும் ஆகலாம், அதிகமாகவும் ஆகலாம். பொருளை நம்ம நினச்ச மாதிரி சேர்க்க முடியாது. அது மாதிரி சிலர் பொருளை தேட போக மாட்டாங்க. அவங்க எப்பவுமே வீட்டில் தான் இருப்பாங்க, மனைவியோட தான் மகிழ்ந்து இருப்பாங்க. அவங்க என்ன சாப்பிடாம இறந்து போயிட்டாங்களான்னு கேட்டால் இல்லை, அவங்க நல்லா தான் இருக்கிறாங்க. இளமையும் இளமையிலே காதல் இன்பமும் கைவர பெற்றவர்கள் அதை விட்டுட்டு செல்வத்தை தேடி போகிற அளவுக்கு செல்வம் ஒன்றும் அவ்வளோ சிறந்ததெல்லாம் கிடையாது. தன்னுடைய உடலில் ஒரு பகுதியை துணியால் மறைச்சிக்கிட்டு ஒரு பகுதியை தன்னுடைய கையாலேயே மறைச்சிக்கிட்டு வாழ்கிறவங்களா இருந்தாலும் கணவனும் மனைவியும் பிரியாமல் வாழ்கிறாங்களே, அந்த பேரின்ப வாழ்க்கை தான் உண்மையான வாழ்க்கை. அதுதான் அவங்களுக்கு உண்மையான சந்தோஷத்தையும் மனநிறைவையும் கொடுக்கும். இளமை அழிஞ்சிட்டா அதை திருப்பி மீட்டு கொண்டு வரவே முடியாது, அது அரிதினும் அரியது. இப்படி சொல்லி தலைவனை தடுக்கிறா. இந்த பாடல் வரிகளை பாருங்க. அரும்பொருள் வேட்கையின் உள்ளம் துறப்ப பெரிந்துரை சூழாதி ஐய. அரும்பொருள், அருமையான பொருளை சேர்க்கறதுக்காக உன் மனசுக்குள்ள நீ ஒரு வேட்கை கொண்டு இவளை விட்டு போற அப்படின்னு நினைச்சிருக்க. சூழாதி ஐய. விரும்பி நீ என் தோல் எழுதிய தொய்யிலும், நீ அவளுடைய தோல்ல எழுதி வச்ச தொய்யில்னா ஒரு படம் வரைஞ்சி வச்சிருக்கான். அதுவும் யாழனின் மைந்துடை மார்பில் சுணங்கும், அந்த தலைவியினுடைய மார்பில் இருக்கக்கூடிய அந்த தேமலும் நினைத்துக்கான், நினைத்து பார். சென்றோர் முகப்ப பொருளும் கிடவாது. அதாவது செல்வத்தை தேடி செல்றவங்க விரும்பிய காலத்துல விரும்பிய அளவுக்கு செல்வத்தை கொண்டு வர முடியாது. அதான் சென்றோர் முகப்ப பொருளும் கிடவாது. ஒளிந்தவர் எல்லோரும் உண்ணாதும் செல்லார். செல்வத்தை தேட போகாம வீட்டில் இருக்கிறவங்க யாரும் உண்ணாமலாம் செத்து போகிறது இல்லை. ஏதாவது ஒரு சின்ன சின்ன வேலையை பார்த்துட்டு இங்கே இருக்கிறத சாப்பிட்டுட்டு தான் இருக்கிறாங்க, யாரும் செத்து போகவில்லை. ஒளிந்தவர் எல்லோரும் உண்ணாதும் செல்லார். இளமையும் காமமும் ஓராங்கு பெற்றார். இளமையிலேயே காதல் இன்பத்தையும் ஒரு சேர பெற்றவர்கள். வளமை விளைத்தக்கது உண்டோ, அதை விட செல்வம் என்ன சிறந்ததா? கிடையாது. உளநாள் ஒரோ உகை தம்முள் தழியி ஒரோ உகை ஒன்றன் கூறாடை உடுப்பவரே ஆயினும். அதாவது உளநாள், இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாட்கள் வரைக்கும் ஒரோ உகை தம்முள் தழியி, ஒரு கையை தன்னுடைய உடலில் மறைத்து கொண்டு ஒரோ உகை ஒன்றன் கூறாடை உடுப்பவரே ஆயினும், மறுபகுதியை ஒரு சின்ன சிற்றாடையினால மறைத்து வாழ்பவர் ஆனாலும் ஒன்றினார் வாழ்க்கையே வாழ்க்கை. மனம் ஒன்றுபட்டு மனைவியோடு மகிழ்ந்து வாழக்கூடிய வாழ்க்கை தான் வாழ்க்கை. அரிதரோ சென்ற இளமை தரற்கு. அவங்க அறிய மாட்டாங்களா போன இளமை திரும்பி வராது அப்படிங்கிறத. எவ்வளோ அழகா சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா? அழகா சொன்னது மட்டும் இல்லை, இது ஒரு முக்கியமான பாடலும் கூட. ஒன்றன் கூறாடை உடுப்பவரை ஆயினும் ஒன்றினார் வாழ்க்கையே வாழ்க்கை. இது முக்கியமான வரிகள், இதை நல்லா படித்து வச்சுக்கோங்க. இந்த பாடல் உங்களுக்கு நிச்சயமாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த பாடல்களை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.